திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியாரை நம்ம சிந்திச்சிட்ருக்கோம். இவங்க 12ஆம் நூற்றாண்டில், அதாவது மெய்கண்ட தேவநாயனார் தோன்றுவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தோன்றியவங்க. அவங்க அருள் பெற்றதன் பின்னாடி அவர்கள் இந்த நூலை நமக்காக அருளி செய்தார்கள். இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய விருப்பம் அவர் பெற்ற அந்த இன்பத்தை நமக்கெல்லாம் சொல்வதற்காக இந்த நூலை நமக்காக கொடுத்தருள்னார். எப்படி திருமூலர் சொல்வார் இல்லையா, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு. அது மாதிரி இங்கே நமக்கு அவர் பெற்ற அந்த ஞானத்தை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. அதுதான் அதில் இன்னைக்கு இந்த பாட்டு 4வது பாடல் பார்க்கலாம். எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்தது என்று உந்திப்பெற, அறியும் அறிவு அது என்று உந்திப்பெற. இதில் ரொம்ப சிறப்பாக இப்போ நம்ம ஒரு ஞானம் பெற்ற அந்த ஒரு விஷயத்தை எப்படி இருந்தது, உங்களுக்கு ஞானம் கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒருத்தவங்க அவங்கள பார்த்த உடனே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க முகத்தில் ஒரு அந்த ஞான ஒளி அப்படிங்கிறது கண்டிப்பாக வீசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னா முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன். இப்போ நமக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளணும்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எப்படி செய்கிறோம், ஒவ்வொன்றையும் சுட்டி தான் அறிந்து கொள்கிறோம். இது படிப்பு, இது புத்தகம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் சுட்டி அறிகிறோம். அப்படி சுட்டி அறிய முடியாத ஒரு பொருளாக இருக்கக்கூடியது இறைவன். அப்படியான இறைவன் உணர்த்திய அந்த ஞானத்தையும் அந்த திருவருளையும் எப்படி விவரித்து சொல்கிறதற்கு வார்த்தைகளே இல்லை. அதனால் எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன். எப்படி இருந்தது, ஏதாவது ஒன்று அதுக்கு அதுக்கு ஒரு இணையாக ஏதாவது இருந்தால் இது மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் எது மாதிரியும் இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி சொல்லுவேன்? அதனால் திருவாசகத்தில் பல இடத்துல மாணிக்கவாசகர் பெருமான் என்னால் இதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னும், தேனாகி பாலாகி அப்படின்னு கண்ணல் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அப்படியும் சொல்லிட்டு இதெல்லாத்தையும் தாண்டினது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் அவருடைய கருணை தான். நம்மக்கிட்ட எப்படியாவது சொல்லிட முடியுமா, இந்த பாவம் இந்த மக்கள் இதை தெரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களுடைய அந்த விருப்பத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ நம்ம மேலே கருணை அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால் இதை எந்த விதத்துலேயுமே அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, அங்கன் இருந்தது என்று உந்திப்பெற. அது எப்படி இருந்துச்சோ அது அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் இதுவாக உவமையாக இருக்க. வேறு எதையுமே நம்ம உவமை சொல்ல முடியாது. அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அங்கன் இருந்தது என்று உந்திப்பெற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறியும் அறிவு அது என்று உந்திப்பெற அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறியும் அறிவு, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவே அதுதான். எது அறிவு அப்படின்னா அந்த உணர்வு. நாம் உணர்வற்ற ஒரு பொருளாக ஆவி தான் இந்த உயிர் அப்படிங்கிறது ஆவி. உணர்வற்ற பொருளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உணர்வு தருவது ஆகிய அந்த உபதேசம், அந்த இறைவனுடைய திருவருள் அப்படி இருக்கும். உணர்வு தரக்கூடியதாக இருக்கும். அந்த தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் அறிவே. வேற எது அதுதான். அது இல்லாததுனால அறியாமை அப்படிங்கிற ஒரு பெயரோட நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன தான் கல்வி படிப்பு இப்படின்னு உலகியலில் நம்ம வரையறுக்கப்பட்ட நூல்கள் அனைத்தையும் படித்திருந்தாலும் அது அறிவு அது நாம் பிறவியோட அறியாமையை போக்குமானா போக்காது. எது போக்கும் அப்படின்னா எப்போ அந்த ஆன்மாவுக்கு உணர்வு, இறைவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த உணர்வு நிலையானதாக, பக்தியாக, அன்பாக அந்த உணர்வு மேலோங்கி இருக்கோ அப்போ தான் அந்த ஆன்மா அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவை பெறுகிறது. என்ன அறிவு? இதுதான் இறைவனுக்கும் உண்டான அந்த உணர்வு. ஸோ இந்த உணர்வை தான் நீங்கள் சொல்கிறாங்க. அறியும் அறிவு அது என்று உந்திப்பெற அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பிறவியின் நோக்கம் அந்த உணர்வை பெறுவது தான். அறியும் அறிவாக நாம் இதை எங்கேயுமே புத்தகத்திலேயோ இந்த ஒரு சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டால்
நமக்கு இந்த உணர்வு கிடைத்து விடும் என்றோ, இல்லை இந்த பாடல்களை பாடினால் உணர்வை பெற்றுவிடலாம் என்றோ நாம் வந்து ஒரு சுட்டி சொல்ல முடியாது. ஆனால் இவை எல்லாம் ஒரு படிநிலைகளில் நம்மளை பக்குவப்படுத்தி நமக்கான அந்த உணர்வை வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவனுடைய திருவருள் நமக்கு கூட்டி வைக்கும். அதற்கான தகுதி வந்து அந்த உணர்வு பெறுவதற்கான தகுதி அந்த ஆன்மாவுக்கு வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே தான் அந்த படிநிலைகளை நமக்கு சுவாமி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் எப்போ தேறி அந்த ஆன்மா வருதோ அந்த சமயத்தில் அந்த உணர்வை அது பெறும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதெல்லாம் வந்து நம்ம முயற்சியால் நம்மளுடைய சாமர்த்தியத்தால் பெற முடியாது. ஆனால் நம்ம முயற்சி இறைவனை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த அன்போடையும் ஏக்கத்தோடையும் அழுது புரண்டு இறைவன்கிட்டயே மன்றாடினால் கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுதான் அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் கொடுத்தால்தான், அவன் அருளாலே அவன் தான் வணங்கி நாம் வந்து ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். அதை தான் இங்கே மீண்டும் நமக்கு புரியுது. இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். எங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்தது என்று உந்தி பெற, அறியும் அறிவு அது உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.